வைகுண்ட ஏகாதசி எப்படி தோன்றுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் பயங்கரமாக துன்புறுத்தி வந்துட்டு இருந்திருக்கான். அந்த அரக்கனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு அனைவரும் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட போயிருக்காங்க. சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவருமே காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானிடம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவருமே விஷ்ணு பகவானிடம் தஞ்சம் புகுந்திருந்திருக்காங்க. அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு பகவான் அந்த முரண் என்ற அரக்கனிடம் 1000 ஆண்டுகள் போரிட்டிருக்காரு. 1000 ஆண்டுகள் அரக்கனோடு போரிட்டு அவனை வென்ற பின் ஒரு சிறிய குகையில் ஓய்வெடுத்து கொள்ள படுத்து உறங்கி கொண்டிருந்திருக்காரு. இதை பார்த்த அரக்கன் விரக்தி அடைந்து நம்மளால் வெல்ல முடியலையே அப்படின்ற ஒரு விரக்தியில் பகவானை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகையை நோக்கி ஒரு வாளோடு போகிறாரு. அப்போது பகவான் உறங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் இவன் போகும்போது பகவானுடைய சரீரத்தில், திவ்ய சரீரத்திலிருந்து ஒரு சக்தி ஒளி வெளிப்பட்டு இருக்கு. அந்த வெளிப்பட்ட சக்தியானது பெண் உருவம் எடுத்து அந்த அரக்கனோடு சரிசமமாக போரிட்டு அவனை அழித்து சாம்பலாக்கி இருக்கு. அந்த அரக்கனை வென்ற அந்த திருமாலின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட சக்தியானது ஒரு பெண்ணாக உருவெடுத்திருக்கு இல்லைங்களா? அந்த பெண்ணுக்கு பெருமாள் விழிச்ச உடனே ஏகாதசி என அவருடைய வாயாலேயே பெயர் சூட்டியிருக்காரு. அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி என பெயர் வந்துச்சு. இந்த நாளில் தன்னை வணங்குவோருக்கு வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு வரமும் கொடுத்திருக்காரு பகவான் ஸ்ரீ விஷ்ணு பகவான். தன்னிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியை மீண்டும் தன்னுள்ளேயே ஏற்றுக்கொண்டாராம். ஏகாதசி என்ற அந்த சக்தி விழிப்புடன் இருந்து பகவானின் அருளையும் வரத்தையும் பெற்றதைப் போல நாமும் கண்விழித்து விரதமிருந்து இந்த விரதத்தை சிறப்புடன் கடைபிடித்தால் விஷ்ணு பகவானுடைய பரிபூர்ண அருளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம்.